மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு குழுக்களை நீங்கள் அமைக்கிறீர்கள். அதில் உச்சமாக இருக்கிற குழு என்பது அவை உரிமை குழு. ஏற்கனவே அவை உரிமை குழுவுக்கு உரிமை மீறல் என்ற அடிப்படையில் 2 கடிதங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட மாண்புமிகு பேரவைத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக நீக்கப்பட்ட பகுதிகளை திருத்தி வெளியிடுகிறது சம்பந்தமாக உரிமை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூடுதல் தகவல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசு நிகழ்வை முடித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய தலைமையில உடனடியாக ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், பல்துறை வித்தகர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில இது குறித்து தீவிர நடவடிக்கை குறித்த ஒரு அவசர கூட்டம் நடைபெறுகிறத உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அவை உரிமை குழு என்பது ஒரு உச்ச அதிகாரம் படைத்தது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதில் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு கூட அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற குழு தான். ஆனால் 2 முறை நான் கொடுத்துருக்கிறேன், உரிமை மீறி இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் கடிதம் கொடுத்து நீங்கள் குழு அமைத்த உடனேயே அதை பற்றி பரிசீலனை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விதி, பேரவையினுடைய விதி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 225 எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் அவையும் உரிமை மீறியதாகவோ அல்லது அவையை அமைப்பதாகவோ இருந்து அவையின் தலையீடு அவசியம் என்பது பேரவைத்தில் கருதினால் அவ்வுரிமை மீறல் பிரச்சனையை உரிமை குழுவிற்கு அனுப்ப பெற வேண்டும் என்றோ அல்லது பேரவையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று உறுப்பினர்கள் யாரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை அனுமதிக்கலாம் என்று நீங்களே இந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எனவே உரிமை குழு அமைக்கிற பொழுது அமைக்கட்டும். இந்த வரிசையாக என்று சொன்னா நீங்க நீக்கிறீங்க, இது வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிரிண்டர்ல இருக்கவங்க அதை பார்த்து கொண்டு அதை போடுவதில்லை, அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எந்த யூடியூபர் என்ற அடிப்படையில், சமூக வலைத்தளம் என்ற பேரில் இது அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய மாண்புக்கு போகிறது. ஆனால் நான் மாண்புக்கு நம்முடைய பேரவைத்தில் கேட்க விரும்புவது, இந்த உரிமை குழு அமைக்கிறது முன்னால இந்த உரிமை மீறல் எல்லாம் இங்கே நீங்களே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு விவாதித்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். எனவே இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினருடைய கருத்தை நான் நிச்சயமாக ஆய்வு செய்வேன். ஏற்கனவே இன்னொரு கருத்து வந்திருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் கிரேட் பிரிட்டன் அங்கெல்லாம் நீக்கப்பட்ட பகுதிகள் வராமல் எப்படி ஒளிபரப்பு செய்வது என்பதை பற்றிய ஒரு கருத்து வெளியிடப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்ற நடைமுறையை இங்கேயும் கடைபிடித்தால் அது பொதுமக்களுக்கு சென்று சேர்கிற போது நீக்கப்பட்ட பகுதி இல்லாமல் அது நேரடி ஒளிபரப்பாகவும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் அதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்கள் கருத்தை பற்றி ஆய்வு செய்து ஏற்கனவே உரிமை மீறல் கமிட்டிக்கு அனுப்பாமலே அதை செய்வதை பற்றிய அந்த கடிதம் உங்களிடமிருந்து எனக்கு வந்திருக்கிறது. அதை பற்றி நிச்சயமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு விரைவில் அதை பற்றி ஒரு நான் முடிவு எடுப்பேன். இப்போது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் விதி 110 கீழ் 111 கீழ் ஒரு திருத்த அறிக்கை ஒன்றை வெளியிட விரும்புகிறார். மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் உங்கள் மீது நம்பிக்கை உண்டு. ஆனால் நான் கேட்க வரும்போது ஏற்கனவே 2 நாங்கள் உரிமை மீறல் கொடுத்துருக்கிறோம். அதுக்கு என்ன விட நீங்க இதுக்கு மேல ஆப்டர் இதுக்கு மேல நீங்க செய்ய போறீங்க. இதுக்கு முன்னால் இருப்பது என்பதை நீங்கள் உரிமை குழு கொண்டு உடனே அமைச்சு அதை நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அல்லது நீங்க ஆய்வு செய்யறதுக்கு இங்கே விடுங்க. அப்ப ஏன்னா நீங்க தீர்ப்பு வழங்க முடியும். அப்பதான் ஏன்னா நீங்க சொன்னதையே மதிக்க மாட்டாங்கன்னா வேற யார் சொன்னா மதிப்பாங்க? அதை சொல்லுங்க. இல்ல நீங்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் பல பகுதிகளில் அதிலும் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களில் எல்லாம் டெங்கு காய்ச்சல் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்பது குறித்து நான் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு செய்யப்படுகிறது.